கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் புதிய கிருபைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 5வது வார்த்தையான தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை குறித்து சிந்திக்க உள்ளோம். இதற்கு ஆதாரமான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஜீவநதியே தாகமோ, ஊற்று தண்ணீரே தாகமோ, ஜீவநதியே தாகமோ, ஊற்று தண்ணீரே தாகமோ, சாரீர தாகமோ, உமக்கு ஆத்தும தாகமோ, சாரீர தாகமோ, உமக்கு ஆத்தும தாகமோ, ஜீவநதியே தாகமோ, ஊற்று தண்ணீரே தாகமோ, உடலின் நீரெல்லாம் வற்றி வறண்ட நிலையிலும் வெயிலின் கொடுமையால் உடலும் சாய்ந்து தொங்கிட தெய்வம் நின் காடியை கொடுத்துமே மறுத்திட்டீ, தாகத்துக்கு தாயன்றி ஸ்திரீக்கு ஜீவத்தண்ணீர் அளித்திட்டீ, உமக்கா சரீரதாகும், உமக்கா சரீரதாகும், உமக்கா சரீரதாகும், உமக்கா சரீரதாகும், மண்ணின் மாந்தர்க்கு விண்ணின் வாழ்வை வழங்கிட ஆத்தும நேசரே, உமக்கு ஆத்தும தாகமே, சாரீர தாகமோ, உமக்கு ஆத்தும தாகமோ, சாரீர தாகமோ, உமக்கு ஆத்தும தாகமோ, ஜீவநதியே தாகமோ, ஊற்று தண்ணீரே தாகமோ. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசுவை குறித்து ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டது. அவருடைய பிறப்பும் பிறந்த இடமும் முன்னறிவிக்கப்பட்டது. இயேசுவின் வளர்ப்பு முன்னறிவிக்கப்பட்டது. இயேசு ராஜாவாக பவனி வந்தது முன்னறிவிக்கப்பட்டது. மற்றும் இயேசுவின் பாடு மரணமும் முன்னறிவிக்கப்பட்டது. அதேபோல் அவர் பாடு மரணத்தின் போது சொல்லிய இந்த வார்த்தையும் முன்னறிவிக்கப்பட்டது. சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இயேசுவின் பாடு மரணத்தின் போது சொன்ன தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை தேவ ஆவியானவரின் ஏவுதலால் முன்னறிவித்தார். இயேசு முந்தைய நாள் கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபித்த போது இரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாய் வெளிவந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை ஆத்தும வியாகுலத்தோடு கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது யூதாஸ் காரியோத்தால் காட்டி கொடுக்கப்பட்டார். பின்னர் அன்னா, காய்பா மற்றும் தேசாதிபதிகளாகிய ஏரோது மற்றும் பிலாத்துவால் விசாரிக்கப்படுவதற்கு அங்கும் இங்கும் அழைத்து செல்லப்பட்டார். மற்றும் போர் சேவகர்களால் அடித்து சித்திரவதைகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். தன் உடலில் ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதவராய்
அத்தனையும் சிந்தி சதைகள் கிழிக்கப்பட்ட போதும், சிலுவையிலே 3 ஆணிகளால் ஐங்காயம் ஏற்ற போதும் இயேசு தண்ணீர் குடித்தார் என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. இயேசுவின் உடலில் இருந்தும் ஐங்காயங்களில் இருந்தும் இரத்தம் வழிந்து கொண்டே இருந்த வேளையில் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்ன 5வது வார்த்தை தான் தாகமாயிருக்கிறேன். இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று எந்தெந்த முறைகளிலெல்லாம் தாகமாயிருந்தார் என்பதை குறித்து தியானிப்போம். தாகமாயிருக்கிறேன் என்று எதை குறித்து சொன்னார் என பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு இருந்தபோது அவர்கள் தாகத்தை தீர்த்தவர் நம் தெய்வம். கசப்பான தண்ணீரை மக்கள் குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட போது அவர்களுக்கு தண்ணீரை மதுரமாக மாற்றிக் கொடுத்தவர் நம் தேவன். ஆகார் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தபோது அவளது பிள்ளை இஸ்மவேலுக்காக தண்ணீர் துறவை காட்டிக் கொடுத்தவர் நம் தேவன். சிம்சோன் தாகமடைந்திருந்த போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே லேகியிலிருந்து பள்ளத்தை பிளக்கச் செய்து அதன் மூலம் தண்ணீரை குடிக்க கொடுத்ததால் சிம்சோன் பிழைக்கிறான் என்று பார்க்கிறோம். இத்தனை செய்ததும் நம் தேவன்தான். இப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாகம் தீர்த்தவர் ஏன் சிலுவையில் நின்று கொண்டு தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார்? இந்த வார்த்தை இயேசுவின் என்ன தாகத்தை வெளிப்படுத்துகிறது? இயேசுவின் தாகம் எப்படிப்பட்ட தாகமாயிருந்தது என்று நம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தியானிப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவு பெறாத ஒரு தாகம் உண்டு. அதுதான் ஆத்தும தாகம். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே வந்தவர் அவரது சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய விலை மதிக்க முடியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் நம்மை அவருக்கு சொந்தமாக கொண்டார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யாருக்காக இத்தனை அடிகளை ஏற்றுக்கொண்டாரோ, யாருக்காக இத்தனை பாடுகள் பட்டாரோ, நொறுக்கப்பட்டாரோ, அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கவில்லை. இந்த சூழலில் அந்த ஜனங்கள் என்னை நோக்கி பார்க்க வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆத்துமாவிலே பாரம் நிறைந்தவராய் ஆத்துமாக்களை குறித்து தாகமாயிருந்தார். ஏசாயா 53:11-12 வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக்கி பங்கிட்டுக் கொள்வார் என்று வசனத்தின் மூலம் அக்கிரமக்காரர்களாகிய நம் அனைவருடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து நம்மை அவருக்காக மீட்டெடுக்க தாகமாயிருக்கிறேன் என்று ஒவ்வொரு ஆத்துமாக்களின் மேல் அக்கறை உள்ளவராக இந்த 5ஆம் வார்த்தையை சொன்னார். எனக்கு நான் எதிர்பார்த்து நிற்கின்ற ஆத்துமாக்களை பங்காக தாரும் என்று இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார். நாம் ஒரு வேலையை செய்துவிட்டு அதற்கான கூலியை பெற ஏங்கி நிற்பது போல ஆண்டவரும் தனக்கு கிடைக்கிற ஆத்துமாக்களுக்காக ஏங்கி நிற்கிறார். தனக்காக கொடுக்கப்பட்ட இந்த மக்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதே இயேசுவின் தாகம். ஆம், நம் இயேசுவின் ஆத்தும தாகத்தை சமாரியா ஸ்திரீயோடு இயேசு உறவாடின பகுதியிலிருந்து கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு போனபோது அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாயிற்று. 70 மைல் தூரம் நடந்து களைத்தவராய் யாக்கோபுடைய கிணற்றில் உட்கார்ந்தார். சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக கிணற்றிற்கு வருகிறாள். அவளிடம் தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். சமாரியர்கள் யூதர்களால் அருவருக்கப்பட்டார்கள். எனவே சமாரிய ஸ்திரீ இயேசுவிடம், நீர் யூதன், நான் எப்படி உமக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று கேட்கிறாள். இயேசு அவ்வேளையிலே, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது என்று கூறி அவளது பாவ வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் கிருபை செய்கிறார்.
இந்த நிகழ்வானது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாக காணப்பட்டது. எப்படி என்றால், இவள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறிய சாட்சியானது சமாரியாவில் உள்ள பல மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்தது. இந்த சமாரியா ஸ்திரீயின் மூலமாக இயேசுவின் சரீர தாகம் தீர்க்கப்பட்டதாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்படவில்லை. இயேசுவின் ஆத்தும தாகமே தீர்க்கப்பட்டதாக நாம் வேதத்தில் காண்கிறோம். இயேசு நமது ஆத்தும தாகத்தின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க தனது ஆத்தும தாகத்தை வெளிப்படுத்துகிறார். சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்ட மக்களை குறித்த தாகம் இயேசுவுக்கு அதிகமாக உண்டு. நம்முடைய சமூகத்திலும் புறக்கணிக்கப்பட்ட இயேசுவை அறியாத மக்கள் அவருக்கு தேவை. இதனால் தான் சமாரியா ஸ்திரீயின் வழியாக தனது ஆத்தும தாகத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றும் இயேசு கிறிஸ்து தினந்தோறும் நம்மில் எதிர்பார்க்கிறது நாம் ஆண்டவருக்காக மாற வேண்டும் என்றும் அவருடைய ஆத்தும தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாவிகளுக்காக இந்த உலகத்தில் வந்த நம் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி மனம் மாறினால் எவ்வளவு சந்தோஷப்படுவார் அல்லவா? 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசுவின் தாகம் எப்படி இருந்தது என்று மட்டும் நாம் சிந்திக்காமல், இந்த 21ஆம் நூற்றாண்டில் மனுக்குலத்தின் தாகம் எப்படி உள்ளது என்றும், எப்படி இயேசுவின் தாகத்தை நிறைவேற்றுவது என்றும் சிந்திக்க நாம் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கும்போது உலகத்தில் மனிதனின் தாகம் உலகத்தின் மேலேயே உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சிகள், கண்ணை கவரும் ஆடம்பர வாழ்க்கை, போலித்தனமும் மனிதனின் நெஞ்சை திசை திருப்புகிறது. இயேசுவின் ஆத்தும தாகத்தை தீர்க்க வேண்டிய மனிதன் தன் வாழ்வின் தாகங்களை தீர்க்க வழி தேடுகிறான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று பார்க்கிறோம். இன்றைய சூழலில் நமக்கு இருக்கிற உலக பிரகாரமான தாகமானது இச்சைக்குள்ளாக இழுத்து கொண்டே வருகிறது. பொன்னின் மீதும் பெண்ணின் மீதும் மண்ணின் மீதும் தாகம் கொண்டால் எப்படி இயேசுவின் மேல் தாகம் உள்ளவர்களாய் காண முடியும்? எப்படி இயேசுவின் தாகத்தை தீர்க்க முடியும்? இன்று மனிதனுக்கு ஆஸ்தியின் மீதும் அந்தஸ்தின் மீதும் தாகம். படிப்பு, பதவி, புகழ், தீய வழக்கங்கள், இச்சைகள் தாகங்களாய் மாறிப்போயின. இன்று நம்மிடம் இயேசு வாஞ்சிக்கும் தாகம் என்ன தெரியுமா? பூமியின் மேல் உள்ள தாகத்தை விட்டுவிட்டு இயேசுவின் மேலேயே நாம் தாகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று தாவீது ராஜா தன்னிடம் எல்லாம் இருந்தும் உலக பொருளின் மேல் நாட்டம் கொள்ளாமல் தேவன் மேலேயே தாகமுள்ளவராயிருந்தார். நம் தாகம் உலக சிற்றின்பங்களின் மேல் இருக்க வேண்டாம். இயேசுவின் மேல் தாகம் கொண்டவர்களாக மாறுவோம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். 2000 வருடங்கள் ஆகியும் இயேசுவின் ஆத்தும தாகமானது நின்ற பாடில்லை. இயேசுவின் நற்செய்திகள் அறிவிக்காத இடங்களில் அவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த நேரத்தில் இயேசுவின் தாகத்தை தீர்க்க நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலில் நம்மை மறுசீரமைத்துக் கொண்டு இயேசுவின் மேல் தாகமுள்ளவர்களாய் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். இரண்டாவதாக, நமக்கு அறிமுகமான தேவனை அறியாதவர்கள் மற்றும் போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புவோம். இயேசுவின் ஆத்தும தாகத்தை தீர்ப்பவர்களாக, அவருக்காக கனி கொடுப்பவர்களாக வாழுவோம். இப்படி செய்வோமானால் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, ஆத்தும பாரம் மிகுந்தவராய் கல்வாரி மலையிலே சிலுவையிலே ஐங்காயம் ஏற்றவராய் தாகமாயிருக்கிறேன் என்றீரே ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆத்தும பாரத்தை தாரும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகி பிறரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் மாற கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன்.